வாழ்க வளமுடன். இன்னைக்கு வாழ்க்கை பாடம் சேனல்ல பிஸ்னஸ் ஐடியா சீரீஸ் பார்ட் 3 உங்களுக்கு என்னென்னு சொல்லித்தரேன். சின்ன ரிக்வெஸ்ட், எனக்கு டைம் இல்லாததுனால என்னோட பிஸ்னஸ் இடத்துல நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஏதாச்சும் சின்ன சின்ன வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. நிறைய பேர் எனக்கு படிப்பு அதிகமாக இல்லை, எல்லாரும் ஆஃபீஸ் போகிற மாதிரி ஜாபுக்கு போகிற மாதிரி என்னால் போக முடியறதில்ல, நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு சோர்ந்து போயிருக்கிறவங்களுக்கு அந்த கவலை இனி வேண்டாம். என்ன அப்படின்னா, வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களுக்கு தெரிஞ்ச அதே சமையலை வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணிக்கிறலாம். எனக்கு என்ன தெரியும், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உப்புத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதுதானே அப்படின்ட்டு நினச்சிக்கிற உங்களுக்கு உப்புக்கல்லை கூட வைரக்கல்ல ஆக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டான வீடியோ இது. ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டியாக ஒரு 3-4 ஐடியாஸ் உங்களுக்கு தரேன். இதை நீங்கள் எப்படி வேணாலும் நல்லதாக யூஸ் பண்ணிக்கிட்டு பிஸ்னஸில் நல்லா இம்ப்ரூவ் ஆகலாம். நிறைய பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வந்து ஜாபுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு சமைச்சு சாப்பிட கூட டைம் இல்லை. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக்குக்கு குழம்பு வைக்கவோ இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட் பண்ணுறதுக்கோ டைம் இல்லாத பிஸி காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அந்த மாதிரி டைம் இல்லாத ஃபேமிலிஸுங்களுக்கு இந்த மாதிரி ஹோம்மேடு ஃபுட்டுங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்றாங்க. அது இல்லாமல் ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்கன்ற ஒரு தாட் அவங்களுக்கும் இருக்குது. அவங்களுக்கு டைம் இல்லை, பணம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ஹெல்த்தியாக கொடுக்கணும் உங்களுக்கு கம்மி காசில் ஓரளவுக்கு நல்ல லாபத்தோட இந்த ஒரு சில பிஸ்னஸ் ஐடியாஸ் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இப்போ நான் காட்ட போகிறது பொடி வகைங்க தான். இதெல்லாம் வந்து ஹெல்த்தியாகவும் ஹெர்பல் பொடிங்க இந்த மாதிரி எல்லாம் கூட கிடைக்குது. வாங்க காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்ஸீட் பவுடரு. இதெல்லாம் வந்து சாப்பாட்டுக்கு குழந்தைங்களுக்கோ இல்லை உங்களுக்குமேவும் நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து எங்களுக்கு கடையில் வந்து பேக் பண்ணியே கொடுத்துட்றாங்க. பேக் பண்ணி அவங்களோட இன்கம் அவங்க எடுத்துட்டு அதோட மிச்சத்தை நாங்கள் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி பொடிங்க பண்ணி கொண்டு போயிட்டு கடைங்களுக்கு சப்ளை பண்ணலாம். நிறைய ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். நிறைய டிஃபன் சென்டருங்களுக்கெல்லாம் நீங்கள் இதை கொண்டு போய் சப்ளை பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இட்லி பொடி, சட்னி பொடி இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் கொண்டு போயிட்டு நீங்கள் தள்ளுவண்டி கடைங்களில் இல்லை சின்ன சின்ன வீட்டுக்குள்ளே வச்சு விற்கிறவங்க கிட்ட எல்லாம் கொண்டு போயிட்டு கொடுத்தா தோசைக்கு டாப்பிங் மாதிரி இந்த மாதிரி எல்லாம் அவங்க உங்ககிட்ட வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. நான் கடையில் வச்சு விற்கிற ஒரு சில வெரைட்டிஸை உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் வந்து எனக்கே நல்லா இங்கே ரொட்டீனாக நல்ல மூமெண்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு அந்த ஏரியாவில் எந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்கிட்ட இருக்கிறது வந்து பாவக்காய் பொடி, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொடி, பருப்பு பொடி, இது வந்து கார்லிக் பொடி, இது உங்களுக்கு எள்ளு பொடி. இந்த மாதிரி வெரைட்டிஸில் உங்களுக்கு இன்னும் பாவக்காயெல்லாம் வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பொடி சாப்பிட்றோன்றதே தெரியாத மாதிரி கொஞ்சம் சாப்பாட்டில் பொடி போட்டு நெய் ஊற்றி எல்லாம் கொடுத்தாலும் அவங்களுக்கு நல்லா போகும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு பொடி ரெசிபியை கூட நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். பொடிங்களுக்குன்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் 150 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் ஆகும். இப்போ உளுந்துனா அதுக்கு ஒரு தனி விலையாக இருக்குது, ஃப்ளெக்ஸீட்னா அதுக்கு ஒரு தனி விலையாக இருக்குது, முருங்கைக்கீரைனா அதுக்கு ஒரு விலையாக இருக்குது. அதனால் மேக்ஸிமம் உங்களுக்கு 150 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் இதோட இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் உங்களுக்கு கிலோ நீங்கள் 100 கிராம் 45 ரூபான்ட்டு வச்சு விற்றாலும் உங்களுக்கு 450 ரூபா கிலோன்றப்போ 350 ரூபா இதில் கண்டிப்பாக வந்தே வருது. நெக்ஸ்ட் வெரைட்டியாக வந்து வீட்டில் பண்ணுற வத்தல் வடகம் இதுங்க தாங்க. இது வந்து என்கிட்ட மிஷின் இல்லையே அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையே இல்லை. நம்ம பாட்டி காலத்துலேயே அப்போல்லாம் வந்து கையில் புழிஞ்சி கையில் போட்டு செய்வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் வத்தல் ஆரம்பிச்சிக்கிறலாம். அது நல்லா டெவலப் ஆக ஆக பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆக நீங்கள் வந்து மிஷின் மேட் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கிறலாம். என்கிட்ட கடையில் நான் இப்போ இந்த மாதிரி ஐட்டம்ஸுங்க வச்சுருக்கேன். ஒவ்வொன்று 200 கிராம்ஸ் பேக்கெட்டு இருக்கிறது. இந்த மாதிரி முறுக்கு வத்தல், இந்த மாதிரி பூசணி வத்தல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உளுந்து வத்தல். இதெல்லாம் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் எனக்கு இது பண்ண தெரியலனாலுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து இந்த அரிசி வத்தல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு
அதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி நீங்க பண்ணி டெவலப் பண்ணிக்கிடலாம். இது டேஸ்ட்டும் குவாலிட்டியும் இருந்தா கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க. அடுத்த பிஸ்னஸ் ஐடியாவா உங்களுக்கு நான் கொடுக்கறது வந்து இந்த மாதிரி கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய் இந்த மாதிரி ஐட்டமுங்க. இதெல்லாம் வந்து நிறைய புரோட்டீன் சத்து இருக்குதுன்ற மாதிரி நிறைய பேர் வாங்கவும் செய்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பாட்டி காலத்தில் நம்மளுக்கு நம்ம பாட்டிங்க செஞ்சு கொடுத்தது தான். நம்ம குழந்தைங்களுக்கு இதை நம்மளுக்கு டைம் இல்லாததுனால வெளியே வாங்கி கொடுக்குவாங்க. இதெல்லாமே நல்ல குவாலிட்டி கடல கொட்டையாக வச்சு நீங்கள் நல்லதாக பார்த்து பண்ணி எந்த ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுனாலும் அதில் வந்து முழுக்க தேவையானது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து காசுங்கிறத விட குவாலிட்டி. அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். குவாலிட்டியாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம பிஸ்னஸில் நம்ம வந்து நம்ம நினைக்கிற ஒரு ஹை லெவல் ரீச்சுக்கு நம்ம போயிடுவோம். இதையெல்லாம் நீங்கள் பண்ணுறதை விட பெருசு பேக்கிங்கு பார்த்ததுமே கண்ணுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும். இந்த பேக்கிங் பார்த்தா இவ்வளோ நல்லா இருக்குது, இது சாப்பிட்டாலுமே அவ்வளோவே டேஸ்ட் இருக்கும், இதுக்குள்ளே இருக்கிற பொருள் சாப்பிட்டாலுமே நல்லா அதே மாதிரி டேஸ்ட்டும் இருக்குன்ற மாதிரி அவங்க நம்பி வாங்குற மாதிரி பேக்கிங்கும் நல்லா இருக்கணும் உங்களுக்கு. அந்த மாதிரி பார்த்து நீங்கள் அது மாதிரி செய்யுங்க. இதையெல்லாம் வந்து நீங்கள் சின்ன கடையிலேருந்து பெரிய லெவல் மிட்டாய் கடை வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து நான் கொடுக்குறது பிஸ்னஸ் ஐடியாஸில் வந்து ஊறுகாய் வந்து இதுவுமே நிறைய ஆன்லைன்லலாம் நிறையா சேல்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆல் வெஜிடபிள் மிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆம்லா தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி. இன்னைக்கு நாளைக்கு புளியோதரையை கூட பேக் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டு பேக் பண்ணி ரெடி மிக்ஸ் மாதிரி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு 50% வரைக்கும் லாபம் வருங்க. எதுவே ஆனாலும் நீங்கள் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணாமல் உங்கள் குவாலிட்டியில் என்றைக்குமே நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. எப்பவுமே த கிரேட் 1ன்ற மாதிரி தான் உங்கள் கம்பெனி ப்ராடக்ட் இருக்கணும். குவாலிட்டியை மட்டும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. இது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணுற பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிங்க. வாழ்க்கை பாடம் சேனலில் இன்னும் சீரீஸுங்க நான் போட்டுட்ருக்கிறேன். பிஸ்னஸ் ஐடியா சீரீஸ் நான் போடுவேன். பார்த்து உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. வாழ்க்கை பாடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.